சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா 2025ஆம் ஆண்டு. நேரம், தேதி. திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததை நினைவுபடுத்தும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை தீபத் திருவிழா அன்னைக்கு நம்ம மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படுவது வழக்கங்க. திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமே இருக்குது. திருவண்ணாமலை தீபத் திருவிழா 2025ஆம் தேதி குறித்து விவரமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும், நினைத்த உடனேயே முக்தி அருளும் ஆன்மீக தலமாகவும் இந்த அண்ணாமலையார் கோவிலானது இருக்குங்க. திருவண்ணாமலை இங்கே தான் முதல்ல கார்த்திகை தீபமானது ஏற்றி முதல்ல ஒரு மூலத்தலமாகவும் இந்த கோவிலானது இருக்குங்க. இங்குள்ள அருணாச்சலேஸ்வரரை கோவிலில் நடைபெறும் மிக முக்கியமான விழாக்களில் ரொம்ப முதன்மையானதாங்க கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா ஆகும். கார்த்திகை தீபத் திருநாள் இன்னைக்கு மாலையில் கோவிலோட பின்புறம் இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் செஞ்சாலும் அன்றைய தினம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதுமே முக்தியை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கார்த்திகை தீப திருநாள் பார்த்திங்களா, இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையானது வருதுங்க. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 2025 நவம்பர் 24ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்குங்க. இந்த விழா குறித்து விவரங்களை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குங்க. மேலுமே நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் திருவண்ணாமலையில் பல்வேறான அதிசயங்கள் இருக்குங்க. திருவண்ணாமலையில் தீப திருவிழா நடத்துவதற்கு புராணங்களில் பல கதைகளுமே சொல்லப்பட்டிருக்குங்க. புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த திருநாள் தாங்க இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் ஆகும். அதே போல தாங்க அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக லிங்கேஸ்வர மூர்த்தியாக சிவபெருமான் வெளியிடப்பட்டதுமே இதே நாளில் தாங்க எனவும் சொல்லப்படுது. சிவபெருமானை எப்போதுமே பிரியாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சவம் செஞ்சு கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் 8 இடங்களில் ஜோதி வடிவம் உள்ளிட்ட 8 விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும், தனது உடலில் சரிபாதிய அம்பிகைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்ததுமே இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கார்த்திகை தீப திருநாள் பார்த்திங்களா, டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையானது வருதுங்க. திருக்கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24 திங்கள் கொடியேற்றம் காலை 6 முதல் 7:15 மணி வரைக்குமே. நவம்பர் 27 வியாழக்கிழமை வெள்ளி கற்பக விருட்சகம், வெள்ளி காமதேனு வாகனம். நவம்பர் 28ஆம் தேதி பார்த்திங்களா வெள்ளி ரிஷப வாகனம். நவம்பர் 29 சனி வெள்ளி ரதம். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமூர்த்திகள் மகாரதம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள வடம் பிடித்தல். மேலுமே டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்களா பரணி தீபம் காலை 4 மணி, மகா தீபம் மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுங்க. திருவண்ணாமலை தீப திருவிழா அன்னைக்கு கோவிலுக்குள்ளே சென்று மகா தீபத்தை தரிசிக்கவும், மலை மீது சென்று மகா தீபத்தை தரிசிக்கவும் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்ய வேணுங்க. காலையில் ஏற்றப்படும் பரணி தீபத்தையும் மாலையில் மலை மீது ஏற்றப்படும் மகா தீபத்தையும் தரிசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தாங்க மகா தீபத்திற்கு நெய் காணிக்கை செலுத்தவங்களும் ஆன்லைன் வழியாக காணிக்கை அளிக்கவும் ஏற்பாடுகளுமே செய்யப்படுறாங்க. மேலுமே திருவண்ணாமலை ரொம்ப முக்தியை கொடுக்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த தலங்க. ஜோதி வடிவமாக காட்சி அளித்த சிவபெருமானே மலையாக பக்தர்களுக்கு காட்சி அழகாக கொடுப்பாருங்க. மேலுமே சிவமும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிற உண்மையை விரும்பி முனிவர் உணர்ந்தாருங்க. திருவண்ணாமலையில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும், தேவார பாடல்களில் பெற்ற 274 சிவாலயங்களில் 233வது தலமாகவும், அப்பர் திருநாவுக்கரசர் சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோரோட பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இந்த கோவிலானது இருக்குங்க. ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதற்கு முடிக்கான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாங்க. சிவபெருமான் அவங்க முன் ஜோதி வடிவில் தோன்றி என்னோட அடி அல்லது முடியை எவர் கண்டு வருகிறீங்களோ அவங்க உயர்ந்தவர் என சொன்னார். இதையடுத்து விஷ்ணு பகவான்
வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து சிவனோட பாதங்களை காண பூமிக்குள்ளே சென்றார். ஆனால் அவரால் காண முடியவில்லை. அதே போல தாங்க பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானோட திருமுடியை கண்டு வர மேலே கிளம்பினார். அவராலுமே திருமுடியை காண முடியவில்லை. அப்போது சிவபெருமான் தலையில் இருந்த தாளம்பூவானது கீழே விழுந்தது. அன்னப்பறவையாக மேலே சென்ற பிரம்மா தாளம்பூவிடம், நான் சிவபெருமானின் முடியை கண்டதாக கூறுவேன், நீ சாட்சியாக இரு அப்படின்னு சொல்லவே தாளம்பூவும் சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டது. சொன்னது போல பிரம்மாவும் சிவபெருமான்கிட்ட தான் முடியை கண்டதாக கூறவே தாளம்பூவும் பிரம்மாவுக்கு சாட்சியாக இருந்தது. பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூமியில் கோவில்கள் கிடையாது அப்படின்னும் தாளம்பூவை இனி தன்னோட சிரசில் சூட மாட்டேன் அப்படின்னும் சிவபெருமான் இருவருக்குமே சாபமிட்டாங்க. ஆகையால தான் தாளம்பூவானது சிவபெருமானுக்கு அணிவது இல்லைங்க. சிவபெருமான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த இடம் பார்த்திங்களா திருவண்ணாமலை என சொல்லப்படுது. ஜோதி வடிவமாக காட்சி அளித்த சிவபெருமானே மலையாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறாருங்க. அந்த மலை தாங்க கோவிலோட பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஏதாவது லிங்கோஸ்பவராக காட்சி கொடுத்து அருளினார். சிறந்த சிவபக்தரான பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கிட்டு வந்தார். அவருக்கு சிவமும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் சிவன் அம்பிகை பிரிவது போல ஒரு லீலை நிகழ்த்தினார். அதன்படி பார்வதி தேவி இந்த தலத்தில் மீண்டும் சிவபெருமானுடன் இணைய வேண்டிய தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தன்னோட இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக அழகாக காட்சி கொடுத்தாருங்க. மேலுமே சிவமும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிற உண்மையை பிரிங்கி முனிவர் உணர்ந்தார். இப்படி சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமையை உடைந்த தலம் தாங்க இந்த தலமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆலயம் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுதுங்க. இங்கு மொத்தம் 9 பெரிய கோபுரங்களும் 140க்கும் மேற்பட்ட சன்னதிகளும் அமைஞ்சிருக்குங்க. அதில் 22 விநாயகர் சன்னதிகளும் அடங்குங்க. சிலைகள் என்று கணக்கிட்ட ஆலயம் முழுவதுமே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குங்க. 2ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களுக்கு கற்சிலைகளும் வெண்கல சிலைகளுமே இருக்குங்க. இங்கு திரும்பும் திசை எல்லாமே லிங்கங்களை நம்மளால காண முடியுங்க. கோவிலோட கிழக்கு பகுதியில் 217 அடி உயரத்தில் ராஜகோபுரமானது காணப்படுது. மேற்கு பகுதியில் உள்ள கோபுரம் பேய் கோபுரம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. மேலுமே பேல கோபுரம் அப்படிங்கிறது பேய் கோபுரம் என்றாகி நாளடைவில் பேய் கோபுரமாக மறுவியதுங்க. தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்ற பெயரை தாங்கி நிற்கிறது. வடக்கு கோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் என்று அழைக்கப்படுது. அம்மணி அம்மாள் அப்படிங்கிற பக்தை பல தடங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வீடாக சென்று பொருள் ஈட்டி வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தாருங்க. இதன் காரணமாகவே இந்த அம்மையார் பெயரில் அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்னு விளங்குகிறதுங்க. பொதுவாகவே ஆலயங்களில் அம்பாள் சன்னதி முன்பாக சிம்மம் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் சிம்மத்திற்கு பதிலாக நந்தி இருக்குங்க. ஈசனிடம் கோபித்து கொண்டு பூலோகத்துக்கு வந்த பார்வதி இந்த தலத்தில் நந்தியும் வந்துவிட்டார். இதை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு நந்தி இருக்குங்க. மேலுமே இந்த தலத்தில் சதுர் பூஜத்துடன் வீற்றிருக்கும் அபிரத்குமால் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு சுமார் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள். இந்த அம்பிகை தெற்கு முகமாக வீற்றிருந்து சாந்தமாக தினம் ஒரு விதமான முகத்தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அழகாக அருள் அளித்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பகல் வேளையில் சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையுமே மகளிரால் செய்யப்பட்டு வருது. இந்த தலத்தில் பிரம்ம தீர்த்தம், சக்கர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என கிட்டத்தட்ட 360 தீர்த்தங்கள் இருக்குங்க. பிரம்ம தீர்த்தத்தில் கரையில் காலபைரவர் சன்னதி இருக்குங்க. இவரோட சிலையானது திருவாசியுடன் ஒரே கல்ல சுமார் 6 அடி உயரத்துக்கு காணப்படுது. இவர் 8 திருக்கலங்களுடன் ஆயுதம் ஏந்தியும் கபால மலையுடன் காட்சி தருகிறாருங்க. தேய்பிரை அஷ்டமி நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் இவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் மலையே சிவனாக கருதப்படுவது. எனவே இங்கு கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷமானதுங்க. கிரிவல பாதையோட தூரம் சுமார் 14 கிலோமீட்டர். கிரிவல பாதையில் சந்நிதிகளும் மகான்களோட சமாதிகளுமே காணப்படுது. மேலுமே திருவண்ணாமலை மலையை சுற்றி இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்கள் இருக்குங்க. இதனை சுற்றி வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மாறிவிடுங்க.
இந்த 2025வது வருடம் கார்த்திகை தீபம் பார்த்திங்களா, டிசம்பர் 3ஆம் தேதியானது வருதுங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தோட சிறப்புகள் என்ன, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, மேலுமே கிரிவலம் செல்வதனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.